இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் "திருஷ்யம் 3". ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் "திருஷ்யம் 1 and 2" நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் காட்டுறாங்க. "திருஷ்யம் 1" பார்த்தீங்கன்னா மோகன்லால், அப்புறம் மீனா, அப்புறம் அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. 2 அப்படி ஒரு சாதாரணமாக லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு அவங்களோட பெரிய பொண்ணு வந்துட்டு ஒரு நேச்சர் கிளப் அப்படின்ற ஒரு கேம்புக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கே ஒரு பையன் வந்து அவங்கள தப்பாக வீடியோ எடுத்துடுறான். அதை வச்சு இங்கே வந்தவொடனே அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அப்யூஸ் பண்ண பார்க்குறான். அப்போ ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு அந்த பையன் வந்து கொலை செய்யப்படுறான். ஸோ அந்த பணத்தை வந்துட்டு அவங்க மறைக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படின்னா அந்த பணத்தை கஷ்டப்பட்டு மறைச்சி இந்த கொலையிலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் திருஷ்யம்னு போயிட்டுருக்கும். கடைசியில் மோகன்லால் வந்துட்டு அந்த பணத்தை வந்து இந்த போலீஸ் கடையில் வந்து புதைச்சிட்டு போயிடுவார். இதோட திருஷ்யம்னு முடிஞ்சிருக்கும். அந்த திருஷ்யம் 2ல் கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அந்த பணத்தை அவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு புதைச்சார்ல, அதை புதைச்சதை வந்துட்டு ஒருத்தர் பார்த்துடுறாரு. ஸோ அதில் வந்து படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி கட் பண்ணிட்டு 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ மோகன்லால் வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் வளர்த்துருக்காரு, தியேட்டர் வச்சிருக்காரு, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ என்ன படம் அப்படின்னா அவரோட கதையை தான் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி படமாக எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அதாவது ஸ்டார்டிங்கில் இவர் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் அந்த புதைச்சதை, அவர் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அப்போ போலீஸ் பிடிக்கும் போது இவர் அதை பார்த்துருப்பாரு. பார்த்து ஜெயிலிருந்து வரும்போது வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் சன்மானம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் அவர் தெரிய வருது. ஸோ அதை வச்சுட்டு இவர் வந்துட்டு இப்போது அந்த போலீஸ்ட்டு அவர் சொல்ல போகிற இந்த மாதிரி அவர் போச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஸோ போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு எலும்புக்கூடு இருக்குது. அந்த எலும்புக்கூடு வந்து வருணோட தான் அப்படி முடிவு பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம மோகன்லால், அதாவது ஜார்குட்டியை. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஹியரிங்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் தெரிய வந்துடுது இது வந்து வருணோட ஸ்கல் கிடையாதுன்னு. எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஒருத்தரோட ஹெல்ப் மூலமாக இன்னொருத்தரோட எலும்பை வந்துட்டு இங்கே அப்படி ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ இதோட வந்துட்டு இந்த திருஷ்யம் 2 முடிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த எலும்பு கூட, ஒரிஜினல் எலும்பு கூட வந்துட்டு நம்ம மோகன்லால் ஆசிட் ஊற்றி அதை வந்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்துட்டு அவங்களோட அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இதோட திருஷ்யம் 2 முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போதைக்கு இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்யம் 2 முடிச்சிருப்பாங்க. இப்போ திருஷ்யம் 3 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படம் வந்து எடுத்திருப்பார். ஓகேவா, அவர் நடந்த சம்பவத்தை ஒரு படமாக ரிலீஸ் பண்ணி அதை அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ரீமியர் ஷோ பார்த்த எல்லாருமே படம் சூப்பர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. படத்தோட டீம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. தென் ப்ரொடியூசர் எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜார்ஜ் குட்டியும் அவரோட ஃபேமிலியும் ஒரு ரூமில் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜார்ஜ் குட்டி அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் படம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சூப்பர்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி கூட்டிகிட்டு பேக் டோர் வழியாக போகிறாரு. அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட் வழியாக போகலாமே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது வந்துட்டு, இல்லைப்பா இன்டர்வியூலாம் கேட்பாங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் ஒரு பக்கம் ஒரு பொண்ணு வந்துட்டு, அந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த நியூஸ் 24/7 சேனல்லேருந்து வரோம், ஒரு இன்டர்வியூ தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க, டைம் ஆகுது போகணும்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த ரிப்போர்ட் பண்ணு, சார் ஒரே ஒரு ஃபேமிலி இன்டர்வியூ சார், அப்புறமா வேணும்னா கூட சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லும்போது, சரி நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனாலும் அந்த ரிப்போர்ட் பண்ண விடாமல் வந்துட்டு அவர் காலில் உட்காந்துருப்பாரு. காருக்குள்ளே கதவை தட்டி அந்த கண்ணாடி இறக்க சொல்லி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். என்ன கேட்கணும்னா வந்துட்டு, சார் இந்த படம் வந்து ரியலிஸ்ட் அண்ட் உங்கள் ஃபேமிலி நடந்த விஷயம் பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி ஒரு சில கொஸ்டின் இருக்குன்னு சொல்லும்போது, அதை பற்றி எதுக்கு இன்டர்வியூவில் எப்போயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஒரு தவறான புரிதலோடு வந்துட்டு போலீஸ் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க, நிரபராதியான குடும்பத்தை போலீஸ் வேட்டையாக இருக்காது, அது ஒரு கிளீஷேவான விஷயம் தானே. ஸோ அதை வந்து படமாக யோசித்தேன், அதை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்தேன். ஸோ அப்புறம் கொஞ்சம் நாள் அப்புறம் வந்து படம் பிக்கப் ஆச்சு. ஸோ இதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி போயிடுறாரு. ஸோ இப்போ அந்த பொண்ணும் பையன் பேசிக்கிறாங்க, இந்த ஆள் சரியான கில்லாடி தான் அப்படின்னு. ஆமாம் போலீஸை தோற்றுருக்காருல அப்படின்னு. அப்புறம் அந்த பொண்ணு கேட்குறான், படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. படம் சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ படமும் வந்துட்டு செம்ம ஹிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் வந்துட்டு செம பாசிட்டிவான ரெஸ்பான்ஸு, பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸோட படம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இவரோட படத்துக்கும் திருஷ்யம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. ஸோ படம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸை வந்துட்டு வருணோட அம்மா அப்பா வந்துட்டு ஃபாரின்ல ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. சார் அவுட் சைட் கேரளாவும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறல்ல, ஸோ வெயிட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து டிமாண்ட் ஏற்றி நமக்கு தான் அது லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்துட்டு நம்ம அஞ்சு, அதாவது நம்ம ஜார்ஜ் குட்டியோட மூத்த பொண்ணு, அவங்க வந்துட்டு கன்சல்டேஷனுக்காக போகிறாங்க. அவங்களும் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இப்போ எதுவுமே எல்லாமே சரியாச்சுமா, எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ நீ கம்ப்ளீட்டாக ஆல்ரைட்டாக இருக்க, ஓகே இப்போ இதுக்கப்புறம் நீ பெருசாக கவுன்சிலிங் வந்து தேவையில்லை, ஏதாச்சும் நீடாக இருந்துச்சுன்னா கால் பண்ணு, ஏதாச்சும் நீடாக இருந்தால் கால் பண்ணு அப்படின்னு 2 தடவை சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு காரில் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம அஞ்சு வந்துட்டு அதுக்கு
அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துட்டு பார்க்குது. அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு மோட்டிவ் இருக்குன்னா, இந்த கேஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை ரீஓப்பன் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும், அந்த நல்ல டிஆர்பி கிடைக்கும், அப்புறம் நல்ல ஒரு பெருசாக ஒரு கேஸை சால்வ் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருக்குது. ஸோ அதனால இவங்க வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ படம் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்குனால வந்துட்டு அந்த படத்தோட ஹீரோவே வந்துட்டு ஜார்ஜ் குட்டி கால் பண்ணி, சார் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஜார்ஜ் குட்டி சொல்கிறாரு, ஸோ ஓகே சார் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இப்போ தான் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, பாத்தியா இப்போ அவரே சொல்லிட்டாரு, இப்போ எல்லாருமே கால் பண்ணுவாங்க, இப்போ நம்ம டிமாண்ட் ஏற்றலாம், நம்ம ரேட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு, நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு அந்த சைக்காட்டிஸ்ட்டை ஒரு பியூட்டி பார்லரில் பார்த்து இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் குடிவில் ஒரு மேரேஜ் ப்ரோக்கர் வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, யாரோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு சம்மந்தம் பேசிட்டு போனாங்க, அவங்க வந்துட்டு பொண்ணுக்கு மெடல் இஷ்யூ அப்படி இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால வந்துட்டு சம்மந்தம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஜார்ஜ் குட்டி டவுரி கூட அதிகமாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் வந்து இன்னொரு தடவை பேசி பார்க்குறேன், நான் இந்த மாதிரி வந்துட்டு எதுவும் விஷயம் இல்லைன்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவங்களும் ஃபீல் பண்ணி கொஞ்சம் பேசிக்கிறாங்க, சீக்கிரமே மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சைக்காட்டிஸ்ட்டை வந்துட்டு ஜார்ஜ் குட்டி அப்புறம் ராணி, அதாவது நம்ம மீனா மேம் 2 பேரும் பேசுறாங்க. அதாவது இப்போ உங்க 2 பொண்ணுகிட்ட ஏதாவது மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மறைக்காம சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க, சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இவங்களும் வந்து யோசிக்கிறாங்க, சரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அவரோட ஃபேமிலி, அப்போ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வக்கீல் இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பார்ட் 2ல வந்துட்டு அவங்களுக்காக வாதாடிப்பாங்க, அந்த வக்கீல் வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கேஸ் போய் டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேஸ் வந்து பெருசாக க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா, திருப்பி ஓப்பன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி நைட்டு அவங்களோட தோட்டத்துக்கு பின்னால யாரும் டார்ச் லைட் அடிக்கிற ஃபீல் வந்துட்டு ஜார்ஜ் குட்டிக்கு வருது. ஸோ தென் அவரோட பொண்ணு மேரேஜுக்கு வந்து வர எல்லா அலையன்ஸுமே வந்துட்டு ஏதோ 2 பேர் அது இதுன்னு சொல்றாங்க, தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ சின்ன பொண்ணு வந்துட்டு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு, என் பொண்ணுக்கும் ஃபாரின் மாப்பிள்ள தான் செட் ஆகுன்ற நிலைமைக்கு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோஷ் அவரோட ஒய்ஃப், அதாவது ஜோஷ்னா யாருன்னா செகண்ட் பார்ட்ல வந்துட்டு அவருக்கு எதிராக சாட்சி சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி நான் கொலையை பார்த்தேன் சார் அப்படின்னு. அதாவது போலீஸ் போச்சதே அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அவர் தான் ஜோஸ். அவரோட ஒய்ஃப் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வராங்க, வந்து இந்த மாதிரி சாரி நான் வந்து வேணும்னு பண்ணலை, காசுக்காக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஒய்ஃபும் உங்களுக்கு வந்து சார் யாரோட குடும்பத்தோட சாபம் இருக்கு போல சார், இதுதான் ஜோசிக்காரங்க நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குன்னு சொல்ற போது வந்துட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி சொல்றாரு, எங்க குடும்ப சாபம் கண்டிப்பா இருக்காது, நாங்க எப்பயுமே யாருக்குமே பாரமா இருக்க மாட்டோம், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் பிஸ்னஸ்ல எப்படி போகுதுன்னு சும்மா சகஜமா பேசிட்டு இருக்கும்போது, சார் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு, கடன் கேட்டிருக்கோம் பட் கிடைக்கல, லோன் ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு லோன் வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ ஜார்ஜ் குட்டியே வந்து மணி கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. தென் இந்த ரிப்போர்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணும் இன்னொரு பையன் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, பெருசா என்னமோ பிளான் பண்றாங்க. அதாவது இந்த கேஸ் வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ண பாக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலி வந்து தொடர்ந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் தொடர்ந்து காரில் போனால் காரில் ஃபாலோ பண்ணுறது, இல்லை எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தென் அடுத்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க பேர் வந்துட்டு ஸ்ரேயா. அவங்க யாருன்னா வந்துட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி செகண்ட் பார்ட்ல வந்துட்டு ஒருத்தோட ஸ்கல்லு மாற்றி வச்சான்னு சொன்னேன்ல, அந்த ஸ்கல்லு வந்துட்டு எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ஒரு சுடுகாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்குறவர் வந்துட்டு இந்த ஸ்ரேயாவோட அப்பா. சுடுகாட்டை வேலை பார்ப்பார்ல, அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த பணம் மூலமாக தான் இந்த ஸ்ரேயாலாம் போய் நல்லா நர்சிங்லாம் படித்து இப்போ சவுதியில் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஜாலியாக பேசிட்டு, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுது, ஸ்ரேயான்ற பொண்ணு வந்துட்டு. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துட்டு இவங்க வந்து பேச்சு கொடுத்துட்டு, உங்களை இங்கே இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இறங்கி போயிடுது அடுத்த ஸ்டாப்பில். அப்போ காரில் போய் சொல்லுது, அந்த பையன்கிட்ட நிறைய டீட்டெயில் கிடச்சிச்சு, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறது 2 பேர் அப்படின்னு ஜார்ஜ் குட்டி தேட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் ஃபோன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சா அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. அதை பண்ணது அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் அவரோட ஒய்ஃபும் தான்.
இதை வந்து கேட்டோடனே அவருக்கும் ஷாக் ஆயிருது, நமக்கும் ஷாக் ஆயிரும். ஸோ இதை ஏன்டா பண்ண அப்படின்னு அவங்க போய் கேட்கும்போது வந்துட்டு உன்னால தான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு அவங்களோட ஒய்ஃப் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன ஆகிருக்கு அப்படின்னா, வருணோட ஸ்கல்லும் இன்னோட ஸ்கல்லும் வந்துட்டு மாத்தினார்ல, அதாவது ஜார்ஜ் குட்டி இவரை தான் அது யூஸ் பண்ணிருக்காரு. எதுக்குன்னா வந்துட்டு அந்த ஸ்கல்ல வேற ஒருத்தர் இடத்துல இருந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த சுடுகாட்டில் அந்த ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இந்த இந்த ஸ்கல்லையும் வருணோட ஸ்கல் வந்து அந்த ஒரு எக்ஸாமின் ரூம்ல இருக்கும். அந்த ஒரு ஸ்கல்ல இதை மாத்துறதுக்கு நம்ம இந்த அசிஸ்டன்ட் இவரை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு இவர் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு வந்துட்டு இவருக்கு வேலையும் போயிடுது. ஸோ அந்த வேலை போனால வந்துட்டு உங்களுக்கு பொண்ணு பாதியில் படிப்பு நிறுத்துற மாதிரி ஆயிடுது. அதனால அந்த பொண்ணு வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்துறதுனால வந்துட்டு இவங்க ஃபேமிலி ரொம்ப டவுன்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, சரி ஜார்ஜ் குடி ஏதாச்சும் நம்மளுக்கு பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஜார்ஜ் குடி வந்து அவர் பெருசா அதை பத்தி மறந்துட்டாரு, அவங்கள பெருசா கண்டுக்கல. அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து எவ்வளோ எதிர்பார்த்தோம் நீங்க பண்ணுவீங்க, எதுவுமே நீங்க பண்ணல. ஸோ நாங்கள் உங்கள்கிட்டயே கையேந்துற மாதிரி நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு ஜார்ஜ் குடி வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அப்புறம் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, மீனா மேம் என்ன சொல்றாங்க, அதை நம்ம ராணி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யாரோ டார்ச் அடிக்கிற மாதிரி ஃபீல் தெரியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவரை போய் செக் பண்றாரு. அந்த இடத்துல வந்துட்டு யாரோ குழி வெட்டி வச்சிருக்காங்கன்ற மட்டும் அவருக்கு தெரிய வருது. நல்லா செக் பண்ணி பார்க்குறாரு, சுத்தி முத்தி யாருமே இல்லை. ஸோ அவர் இப்போ வந்து மீனா கூப்பிட்டாங்கன்னு கிளம்பிடுறாரு. ஸோ தென் அது யார் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. யாருன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவரால் சஸ்பெண்ட் ஆயிருப்பாரு. அதாவது நம்ம பாபநாசம் படத்துல வந்துட்டு பெருமாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிப்பார்ல, அவர் மலையாளத்துல வந்துட்டு சகாதேவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிப்பார். அவர் தான் வந்துட்டு இங்கே குழி விட்டு வச்சிருக்காரு. அவரை வந்து இப்ப காட்டுறாங்க. அத்தோட இந்த படத்துக்கு இன்டர்மிஷன் போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ புரோக்கர் வந்து அவரோட ஃபாரின் அலையன்ஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்ட்டு வராரு. தென் ராணிவுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அதோட சின்ன பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஃபாரின் போகட்டும் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டி சொல்றாரு. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னும் ஜார்ஜ் குட்டி என்ன சொல்றீங்க நீங்க, இவ்வளோ மாறிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நேற்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா இருக்காங்க. தென் அந்த வெட்டி வச்ச குழியை வந்துட்டு அவர் க்ளோஸ் பண்றாரு. இப்போ அந்த ரிப்போர்ட் பண்ண என்ன பண்ணுதுன்னா, அந்த பஸ்ல பேசாத நம்ம ஸ்ரேயா கூட பேசுனுச்சுல, அந்த ஸ்ரேயாவோட வீட்டை அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருது. இப்போதான் இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த சகாதேவனோட பொண்ணு தான். அந்த பொண்ணு சொல்லுது அவங்க சகாதேவன் அதான் அவங்க அப்பா கிட்ட, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சைக்காலஜிஸ்ட்டை வந்துட்டு இந்த பொண்ணு கன்சல்ட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அப்போ வந்து யாரோ என்கிட்ட நெருங்கும்போது, செக்ஸுவலாக நெருங்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வருமா கேஸில் இது ஒன்று மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்குதான், ஒரு காமனான விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, டாக்டர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுலேருந்து பயமா இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த அஞ்சு ஜார்ஜோட கேஸ் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா அதில் சோசியல் மீடியால பார்த்தேன், அதை அவங்க பொண்ணுக்கும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லப்பா, இது வந்து ஜஸ்ட் ஒரு காமன் தான், ஓகேவா, அந்த பொண்ணு இப்போ கம்ப்ளீட்டா ஆல்ரைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது, இவ வந்துட்டு வந்த ஒரு நோக்கமே சரியில்லை அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. யாருன்னா வந்துட்டு அவிரான்னு ஒரு பையன், 30 வயசு. அவன் வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, பையனுக்கு ரைட் சைடு காது வந்துட்டு கேட்காது, அதாவது சின்ன ஆக்சிடென்ட்னால வந்துட்டு கேட்காது. ஸோ அதனால மிஷின் வச்சிருக்காப்புல. ஸோ இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாலியாக பேசி இப்போ வந்து அந்த பையன் பேசலாம்னு முடிவு பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஜார்ஜ் குட்டிக்கு வந்துட்டு நம்ம டாக்டர் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, அவரோட இன்டென்ஷனே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஆக்சுவலா இப்போ ஐஜி வந்துட்டு ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸும் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த போலீஸ் யாராவது செகண்ட் பார்ட்ல வந்துட்டு ஜார்ஜ் குட்டியோட வீட்டு பக்கத்துல 2 ஸ்பை மாதிரி போட்டுப்பாங்க, அந்த போலீஸ் தான். அவர் 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு, சார் சகாதேவன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. சகாதேவன் எந்த சகாதேவன் சார்? அவன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஏன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி ஜோஷோட ஷாப்புக்கு போறாரு, போய் மீட் பண்றாரு. தென் அவிரா ஃபேமிலியும் வந்துட்டு ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலிக்கு மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டர் பொண்ணு இந்த மாதிரி ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வாட்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனா என்ன விஷயம்னா வந்துட்டு, ஏதோ பல நாள் ஆன மாதிரி, என்ன ஸ்ரேயா நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நானும் எங்க அப்பாவும் வந்தோம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த பொண்ணுக்கு டவுட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நாள் பஸ்ல பார்த்தோம், இப்போ வரைக்கும் என் பேர் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமா வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, ஆக்சுவலா ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலி வந்துட்டு அவரோட ஃபேமிலியை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு ஸ்ரேயா வந்துட்டு நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி ஜார்ஜ் குட்டி சார் இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஸோ ஜார்ஜ் குட்டியும் அவங்களோட வீட்டுக்கு போறாரு. தென் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி டவுட்டா இருக்கு, ஏன்னா அவங்க வந்துட்டு எங்களை பத்தி வந்துட்டு அக்கம் பக்கம் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களோட அப்பாவும் சொல்கிறாரு, அந்த அந்த ஸ்கல் எடுத்து கொடுத்தாருல, அவர் வந்துட்டு சொல்கிறார், அவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவர் அப்பாவும் பொண்ணு வந்தாங்க, அவர் அப்பா வந்துட்டு போலீஸ் பண்ணுறாருன்னா போலீஸ் கிடையாது, ஒரு மாதிரி இருந்தாப்புல, அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ண மாதிரி இருந்தாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்ன காட்டுறாங்கன்னா வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணும் அந்த சகாதேவன், அதாவது அவங்க அப்பாவும் வந்துட்டு சில பேர்கிட்ட போய் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ரேயாவோட அப்பாவை பற்றி கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. தென் ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி அவனா சார், அவர் இங்கே தான் அந்த சர்ச்சு சுடுகாட்டில் குழி வெட்டிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் லிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐஜி வந்துட்டு சகாதேவன் பற்றி ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தென் அவிராவோட வீட்டுக்கு வந்துட்டு ஜார்ஜோட ஃபேமிலி வந்துட்டு போகிறாங்க. தென் சந்தோஷமாக கிளம்பி வந்துடுறாங்க, நல்லா பேசிட்டே வந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஜார்ஜ் குட்டிக்கு அவிராவோட அப்பா ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்தாங்க, நாங்கள் அவங்கள திட்டி விட்டோம்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்களோட கார்பரேட் நம்பரும் ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம், அவங்களையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம்னு சொல்கிறாரு. அந்த ஃபோட்டோவில் யார் இருக்காங்கன்னா நம்ம ஜார்ஜ் குட்டியோட அசிஸ்டன்ட் அவர் இருக்காப்புல. அப்புறம் கார் நம்பர் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. தென் சகாதேவன் வந்து சைக்காட்டிஸ்ட்டை போறாரு, போய் மிரட்டி வந்துட்டு அஞ்சுவோட ஃபைலில் நான் சொல்ற விஷயத்தால நீ மாத்துற அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்துட்டு வேண்டாம் விருப்பம் வந்துட்டு இந்த மாதிரி மாற்ற முடியாது சொல்லியும், பட் அவங்க பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடணும் அப்படின்னு மிரட்டி மாற்ற வச்சிடறாரு. இப்போ இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம டாக்டர் வந்துட்டு ஜார்ஜ் கூட்டிகிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இவங்க ஃபோன் பேசிட்டு இருக்க தருணத்தில் வந்துட்டு ஜோஷ் வெல்லும் வந்துடுறாரு. ஜோஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜீப் வந்து சகாதேவன்ற பேர்ல இருக்குன்னு. சகாதேவனா அப்படின்ட்டு இவருக்கு ஷாக் ஆயிடுது. ஸோ இப்போ சகாதேவனும் ஜார்ஜ் குட்டி மீட் பண்ணிக்கிறாங்க. ஜார்ஜ் குட்டி இப்போ ஷாக் ஆயிடுறாரு, என்னன்னா இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்ட்டு இப்போ தெரிய வருது, இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு தான் வந்துட்டு அந்த சகாதேவனோட பொண்ணு அப்படின்னு. தென் அப்புறம் வந்துட்டு சகாதேவன் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, போன தடவை மிஸ் ஆயிட்டடா, ஆனால் இந்த தடவை நீ விடைய மாட்டேன்டா, சத்திரம் அவனே அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாப்புல. ஜார்ஜ் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு, ஒரு மாதிரி மைண்ட்லயே போறாரு. இப்போ சகாதேவன் ஸ்ரேயாவோட வீட்டுக்கு வந்து அவங்களோட அப்பாவையும் ஸ்ரேயாவையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லா உண்மையும் வாங்கிடுறாங்க. இந்த விஷயத்த உடனே வந்துட்டு ஜார்ஜ் குட்டிக்கு நம்ம ஸ்ரேயா கால் பண்ணி சொல்றாங்க. அவரும் வந்துட்டு நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா வந்துட்டு சுத்தி முத்தி ஆளுங்க வந்துட்டாங்க, நீங்க எனக்கு கத்திட்டீங்க, சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டீங்க, சொன்னால போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப சகாதேவனும் ஐஜி வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஐஜி அவனை திட்டுறாரு, ஏன்டா எல்லார் வீட்லயுமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கியா, எல்லார் வீட்லயும் போலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேஸ்ல லீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லீட் கிடைச்சிருக்கு சும்மா போடா அப்படின்ட்டு கதை சத்திரி வெளியே போறாரு. வெளியே வாசல்ல காலை எடுத்து வச்ச உடனே பார்த்தா அங்க நம்ம வருணோட அப்பா பிரபாகர் வந்திருக்காரு. இவருமே ஷாக் ஆயிரு, நம்மளுமே ஷாக் ஆயிரும், இவர் ஏன்டா இங்க வந்திருக்காரு அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நம்ம ஐஜியும் நம்ம வருணோட அப்பாவும் வந்துட்டு ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னா வருணோட அம்மாவுக்கு. வருணோட அம்மா வந்து கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்காங்க, இந்த மாதிரி அந்த பையனுக்கு நடந்த விஷயத்தை பார்த்துட்டு. தென் அதை பார்த்துட்டு வந்துட்டு பிரபாகர் வந்துட்டு, எங்களால் இந்த நிலைமையோட இருக்க முடியல, ஆனால் எங்களை இந்த நிலைமையை ஆளாக்கிட்டு அவன் எப்படி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சகாதேவன்ட்ட வச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண சொல்லி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் சகாதேவன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பொண்ணை வச்சு. ஸோ இந்த விஷயத்தை ஐஜிட்ட சொல்லும்போது வந்துட்டு நம்ம ஐஜி இதில் வந்து உடன்பாடு இல்லை, இல்லைன்னா வந்துட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஆளு, இவன் ஒரு ரூடான ஆளு, இவனா சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பிரபாகர் வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு கம்பல் பண்ணி அப்படியே ஒத்துக்க வைக்கிறாரு. சகாதேவன் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு அவன் அங்க பொதிச்சு வச்சிருக்கான், வந்து அவங்களோட அந்த ஸ்கல்ல வந்துட்டு இன்னும் அவன் எரிக்கல, பொதிச்சு தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. பட் நமக்கு தெரியும் அதை வந்து அவர் எரிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐஜி என்ன சொல்றாருன்னா, சரி நீ வந்து இப்போ வெளியேறு அப்படின்னு சொல்லிடுறாரு சகாதேவன் வெளியே போறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஐஜி வந்துட்டு நம்ம பிரபாகர்ட்ட சொல்றாரு, ஜார்ஜ் குட்டி 35 லிட்டர் ஆசிட் வாங்கியிருக்கான். அது ஆக்சுவலாக வந்துட்டு ரப்பர் பேஸ் பண்றவங்க வந்துட்டு யூஸ்வலாக வாங்குறது தான். பட் ஒரு மாசத்துக்கு 3 லிட்டர் தான் வாங்குவாங்க. ஆனா இவன் ஒரே அடியா 35 லிட்டர் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மாசம் 3 லிட்டர் வாங்கியிருக்கான். ஸோ இதுல தெரிய வேணாமா, அந்த எலும்பு கூட அவன் எரிச்சு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு, அந்த அஸ்தியை கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன பண்றது ஐஜி அப்படின்னு வந்துட்டு நம்ம பிரபாகர் வந்துட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, கேஸ்ல எப்படியாச்சும் நான் அதை எப்படியா கண்டுபிடிக்கிறேன், என் பொறுப்புல விட்டுருங்க, என் பொறுப்பு, நீங்க என் கூட மட்டும் நில்லுங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம ஐஜிட்ட நம்ம பிரபாகர் சொல்றாரு. தென் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு கல்யாணம், அந்த பொண்ணு ஃபாரின் போயிட்டான்னு வச்சுக்கோ, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஐஜி. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதாச்சும் பண்ணி ஆகணும், கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும், இல்லை கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பிரபாகர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பக்கம் கல்யாணம் வேலை பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாரும் வந்துட்டு எவிடன்ஸை தேடி இந்த மாதிரி நிறைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப
என்ன ஆகுதுன்னா அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோர்ட்டில் ஒரு கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணுவோம். அதாவது கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு வந்துட்டு இவங்க கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல. ஸோ அதனால ஜார்ஜ் குட்டி ஒரு வக்கீல்கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முன்ஜாமீன் போட்டு வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் வந்து சரி நான் டீஃபால்ட்டாக ஒரு ஆன்டிசிபேட்டரி போட்டு வைக்கிறேன், அவங்க ஏதோ ஒரு கேஸ் ரீஓப்பன் பண்ண மாதிரி தெரியல, பட் எதுக்கோ போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இப்போ ஜார்ஜ் குட்டியோட வக்கீல் வந்துட்டு ஒரு பொண்ணோட கல்யாணம் நிறுத்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்துட்டு இப்போ உடனே இந்த விஷயத்தான் பண்ண சொல்றாங்க, உடனே ஆஜராக சொல்றாங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்றாங்க. இப்போ ஜட்ஜ் வந்துட்டு சரி இப்போ இந்த கல்யாணம் நடக்கட்டும், 1 வீக் அப்புறம் வந்துட்டு அவங்க ஆஜராகட்டும், இப்போதைக்கு பெயில் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சது, ரிசப்ஷன் முடிஞ்சது, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் வந்துட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போதான் இன்னொரு பயங்கரமா ட்விஸ்ட் வெடிக்குது. என்னன்னா வந்துட்டு இந்த கல்யாண புரோக்கர், இந்த அவிரா எல்லாமே வந்துட்டு இந்த பிரபாகர் செட் பண்ண ஆளுங்க தான். இப்போ இந்த விஷயத்தை கேட்டு நமக்கு எவ்வளவு ஷாக் ஆகுமோ அந்த மாதிரி தான் நம்ம ஐஜியும் ஷாக் ஆகிறாரு. என்னதான் ஏன் பிளான் பண்றீங்க அப்படின்னு. இப்போ நம்ம பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹனிமூனுக்கு ரெசார்ட் போயிருக்காங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு ட்ரக் கொடுத்து நம்ம மயக்கமடைய நம்ம அவிரா அந்த விஷயத்த ஜார்ஜ் குட்டிகிட்ட சொல்லி அவரை அங்க வர வச்சு அஞ்சுக்கு இருக்கிற ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி அவரோட பக்கத்துல யார் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டனோட வந்தாலுமே அவங்கள காயப்படுத்தி வயலண்டா பிஹேவ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு அவிராவே இந்த மாதிரி அவ காயப்படுத்தி கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி நோக்கத்தை வர வச்சு அந்த பொண்ணுக்கு இந்த ஜெயிலுக்கு போகணும், இல்லை வந்து இந்த மாதிரி பேர் சுட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மூலமா ஜார்ஜ் குட்டி வந்துட்டு நம்ம அவிராவை வந்துட்டு கொலை பண்ண கேஸ்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா அடுத்த நாள் ஐஜி வந்துட்டு வீட்டுக்கு வராரு, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதனால வந்துட்டு இப்போ பிரபாகர் வீட்டுக்கு வராரு. யோ நீ சொன்ன எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ஷாக் ஆயிரு, எதுவுமே நடக்கலையா அப்படின்னு. இப்போ வந்துட்டு சகாதேவன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. சகாதேவனா அவன் இன்னொரு வீட்டில் இருக்கான் அப்படின்னு அவரை பார்க்க போறாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சகாதேவன் வந்ததை வந்துட்டு நம்ம அஞ்சு பார்த்துடுறாங்க, முழிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அந்த நேரம் சகாதேவன் அவளை ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப கத்தியால கிழிச்சிட்டு வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜார்ஜ் குட்டி அந்த நேரத்துக்குள்ளே வந்துடுறாரு, போலீஸும் அவர் கூட சேர்ந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் சொல்லணும்னு சகாதேவன் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அங்கேயே வந்து பார்த்தா நம்ம ஜார்ஜ் குட்டி இருக்காரு. ஆக்சுவலாக முந்தின நாளே நம்ம சகாதேவனை வந்துட்டு ஜார்ஜ் குட்டி அடிச்சு விசாரிச்சிருப்பாரு. அவங்களோட பிளான் என்னன்னு சகாதேவன் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஜார்ஜ் குட்டி என்ன சொல்றாருன்னா, இப்போ இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னா நீங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டி ஒரு கண்டிஷன் போறாரு. என்னன்னா வந்துட்டு இந்த வருண் கேஸை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், முடியல இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ அதனால வருணை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் 5 இயர்ஸ்க்குள்ளே தான் ஜெயிலில் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஐஜிட்ட வந்துட்டு நம்ம ஜார்ஜ் குட்டியும் நம்ம ஜார்ஜ் குட்டியோட வக்கீல் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வருணோட அப்பாட்ட இனிமேல் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் ஏதாச்சும் பண்ண கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ தான் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு கிளைமாக்ஸ் சீனை இதுக்கு இங்கே வைக்கிறாங்க. ட்விஸ்டோட என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உண்மையாகவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்னைக்கு இந்த சகாதேவன் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஜார்ஜ் குட்டி அந்த இடத்துக்கு வந்தவொடனே அஞ்சுவை வந்துட்டு அவர் அந்த பொண்ணை அந்த நிலைமையில பார்த்துட்டு இப்போ இது நடந்துச்சுன்னா நம்ம மேலதான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா வந்துட்டு அஞ்சு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டு ஜார்ஜ் குட்டி வந்துட்டு ரொம்ப தாங்கிக்க முடியாத வழியோட அவரோட பொண்ணை காயப்படுத்துறாரு, கத்தியால குத்துறாரு, அடிக்கிறாரு, எல்லாமே பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்துலேயே வந்துட்டு மயக்க மழை நடந்து இருந்துக்கோமா அப்படின்னு நம்ம ஜார்ஜ் குட்டி அந்த ரூம் விட்டு வெளியே வந்து கதவை இப்போதான் உள்ள வர்ற மாதிரி செட்டப் பண்றாரு. அப்போ போலீஸ் கரெக்டாக உள்ள வராங்க, அந்த மாதிரி நடந்ததை சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே வக்கீலும் ஷாக் ஆயிடுறாங்க, நம்மளும் ஷாக் ஆயிடுவோம். இது சீன் உண்மையில ரொம்ப எமோஷனலாகவே இருக்கும். ஜார்ஜ் குட்டிட்டா வந்துட்டு இந்த மாதிரி செகண்ட் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சகாதேவன் தான் இந்த பொண்ணை காயப்படுத்தினா, அதுக்கப்புறம் நான் ஜார்ஜ் குட்டி வந்தாருன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஜார்ஜ் குட்டி தான் ஒரு பொண்ணை காயப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் குட்டியே அந்த இடத்துல வந்துற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை எல்லாமே வந்துட்டு அந்த அவிரா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன இருக்கும்னா அந்த சகாதேவன் கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவன் அங்கே தான் இருந்திருப்பான் வீட்டில், ஆனால் தப்பிச்சு போயிருப்பான். எப்படியோ ஜோஸ் வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவாரு, ஆனா அவன் தப்பிச்சு போயிடுவான். இப்போ இந்த விஷயத்த வந்துட்டு அவன் பிரபாகருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு ஜார்ஜ் குட்டியோட மாஸ்டர் பிளான் அவங்களுக்கு புரிய வருது, இவனை பாடுற நீ சொன்னல இவன் லக்கில் ஜெயிக்கிறான்னு, ஆனா அவன் அப்படி இல்லை, குடும்பத்துக்காக அவன் எந்த எல்லைக்கு பண்ண போவான். இப்போ வருணோட சாவுக்கான தண்டனை வந்து நம்ம ஜார்ஜ் குட்டி அனுபவிக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நியூஸ், அதாவது நம்ம ஜார்ஜ் குட்டி அரசாங்க நியூஸ் வந்துட்டு நம்ம வருணோட அம்மா வந்துட்டு ஃபாரின்ல இருந்து பாக்குறாங்க, பிரபாகரும் அங்க கூட தான் இருக்காரு. இப்போ நம்ம பிரபாகர் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இப்போ நீ ஹாப்பியா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அப்படின்னு தலையை எப்படி ஆட்டிட்டு எனக்கு அவ வேணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது யாரை சொல்கிறாங்கன்னா எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அதான் அந்த பொண்ணு தானே ஆக்சிடெண்ட்டாக கொலை பண்ணியிருப்பா. ஸோ அதனால் அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து ஷாக்காகி பார்க்குறா. நம்மளும் ஒரு மாதிரி இன்னுமா நீ திருந்தலை அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அடுத்த பாட்டுக்கு பார்ட் 4க்கு லீட் கொடுத்து அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ திருஷ்யம் 3 ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. பார்ட் 4 வருமா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கைஸ் அவ்வளோதான் வீடியோ. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். படத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ கரெக்டாக புரிஞ்சிச்சா புரியலன்னா இல்லை புரியல அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த நிறைய படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஸோ இதை நம்பி தான் என்னோட லைஃபே இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி நிறைய கண்டிஷன் நம்ம திருஷ் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வர காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன், மூவி சஜஷன், அப்புறம் வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும், மூவி எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும், வெப் சீரிஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.